வாரத்தில் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சாலே மண்டை குழம்பி போயிடும். அதில் ஏதாவது ஒரு நாள் சோம்பேறித்தனமாக ஓகே தக்காளி சாப்பாடு பண்ணிடலான்னு தோணும். இப்படி தக்காளி சாப்பாட்டுக்கு புதினா கட்டு வாங்கும் போதெல்லாம் யோசிச்சிட்டே இருப்பேன், எப்படியாச்சும் புதினா வீட்டிலேயே வளர்க்கணும்னு சொல்லிட்டு. அப்படி லாஸ்ட் வீக் தக்காளி சாப்பாடு செய்யும் போது வாங்கின ஸ்டெம்லேருந்து ஒரு பெருசாக இருக்கிற ஸ்டெம் தான் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் வேர் விட்டு புதினா செடி வளர்க்க முடியும். நல்லா இலசா இருக்கிற ஸ்டெம் எடுத்தோம்னா அதுலேருந்து வேர் விடாது, அதில் செடியும் நல்லா வளராது. அதனால் இந்த வாட்டி தக்காளி சாப்பாடு செய்யும்போது புதினா கட்டுலேருந்து நிறைய கிளை இருந்துச்சு, நல்லா பெரிய பெரிய தப்பமாக ஸ்டெம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், வேர் விட்டால் எடுத்து செடி நடணும். சப்போஸ் அதுலேருந்து நல்லா புதினா செடி வளர்ந்துச்சுன்னா இனி வாரம் தக்காளி சாப்பாட்டுக்கு அதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். தக்காளி சாப்பாட்டுக்கு நல்லா கலர் பிடிச்சி டெம்டிங்காக இருக்கணும்னா எண்ணெயில் நம்ம இஞ்சி பூண்டு வதக்கும் போது மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு வதக்கிட்டு தக்காளி போடும்போது லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வதக்கணும்னா நல்லா ஜூஸியாக தக்காளி வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் சில பேர் தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட்டு அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த மாதிரி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றினோம்னா நல்லா சாப்பாடு வந்து ரைஸுமே கலர் பிடிச்சி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அதே மாதிரி உப்பு காரமும் அந்த ரைஸில் நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம்னா அரிசி வெந்து வரும்போது அது ஈக்குவல் ஆகிடும். அப்போ தான் வந்து காரமும் உப்பு கரெக்டாக இருக்கும். நான் எப்போ தக்காளி சாப்பாடு செஞ்சாலும் டேஸ்ட்டே பார்க்க மாட்டேன், கைக்கு வந்த அளவு தான் ஆட் பண்ணுவேன். லைட்டாக மட்டும் உப்பு மட்டும் கரிக்கிற மாதிரி சேர்த்துப்பேன், மற்றபடி எந்த டேஸ்ட்டும் பார்க்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கி தான் அது சூப்பராகவே வரும்.